அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாய் துவக்குகிறேன். வரலாற்று சிறப்புமிகு எஸ்பி பட்டினத்தில் மக்கள் விரோத பாஜக அரசு கொண்டு வந்திருக்கும் புதிய வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிகு பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஹசன் அலி ஆலிம் பாசில் ஜமாலி அவர்களே, முன்னிலை பொறுப்பை வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக திருமறை குர்ஆன் வசனங்களை ஓதி துவக்கி வைத்த ஹாஃபில் ஷேக் நைனா முகமது அவர்களே, சிறப்பானதொரு எழுச்சி கீதத்தை இங்கே பாடி அமர்ந்திருக்கக்கூடிய ஜனாப் அம்சத் அலி அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அல்ஹாஜ் அகமது கபீர் அவர்களே, எனக்கு முன்னால் பல்வேறு கருத்துக்களை பேசி சென்றிருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களே, தலைவர் பெருந்தகைகளே, சிறப்பானதொரு எழுச்சியுரை நிகழ்த்தி சென்ற பேராசிரியர் தோழர் சுந்தரவரி அவர்களே, எனக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய எழுச்சியுரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாசத்துக்குரிய அண்ணன் தமீமுன் அன்சாரி அவர்களே, இறுதியாக இங்கே நன்றியுரை நிகழ்த்திருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய எஸ்பி பட்டினம் கிளையினுடைய தலைவர் அல்ஹாஜ் ஹபீப் ரஹ்மான் அவர்களே, சிறப்பாக இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற சகோதரர்களே, ஜமாத்தார்களே, இளைஞர்களே, மாணவர்களே, காவல்துறை நண்பர்களே, உள்ளதை உள்ளபடி குறிப்பிடுத்து கொண்டிருக்கின்ற உளவுத்துறை தோழர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் நின்று நிலவட்டும் என்று பொருள்படக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கத்தை உரித்தாக்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, 800 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட சமூகம் இன்று புதைக்கப்படுகின்ற பூமிக்காக கூட போராடக்கூடிய நிலைக்கு இன்று நம்மை ஒன்றிய பாஜக அரசு தள்ளி இருக்கிறது. ஒரு கவிஞர் எழுதினார், வன்முறை கூடாது என்பவனின் வாயிலிருந்து தெரித்தது எச்சிலல்ல என் தோழனின் இரத்தம் என்று எழுதினார். அந்த வரிகளை உண்மையாக்கும் விதமாக நரேந்திர மோடி அவர்கள் இந்திய திருநாட்டின் பிரதமராக பதவிக்கு வந்த பிறகு இந்திய தேசத்தின் பாராளுமன்றத்தில் எந்த சட்டத்தை அறிவித்தாலும், எந்த ஒரு புதிய திட்டத்தை மோடியோ அமித்ஷாவோ அறிவித்தாலும், அந்த திட்டமும் சட்டமும் யாருக்கு பலன் தரக்கூடியது என்று மோடியும் அமித்ஷாவும் கையை நீட்டுகிறார்களோ அவர்கள்தான் அந்த சட்டத்தை எதிர்த்து இந்தியாவிலே போராட்ட களங்களை அமைத்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. மறுக்க முடியுமா? நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு மாணவர்களின் அறிவு வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக நீட் தேர்வை கட்டாயமாக்குகிறோம் என்று சொன்னார்கள். மாணவர்களின் அறிவுத்திறன் மேம்படும் என்பதற்காக நீட் தேர்வு என்றார்கள். அந்த மாணவர்களே நீட் தேர்வுக்கு எதிராக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் பெண்களின் பாதுகாப்புக்காக முத்தலாக் தடை சட்டம் என்றார்கள். நாடு முழுவதும் முஸ்லிம் பெண்கள் அந்த சட்டத்துக்கு எதிராக போராடினார்கள். விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக வேளாண் திருத்த சட்டம் என்று 3 சட்டங்களை கொண்டு வந்தார்கள். இந்திய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஓராண்டுகளை கடந்து விவசாய பெருங்குடி மக்கள் தலைநகர் டெல்லியை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய போராட்டத்தை அந்த சட்டத்துக்கு எதிராகவே நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, அக்னிபாத் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து
இது ராணுவ வீரர்களுக்கு பலன் தரும் திட்டம் என்று சொன்னார்கள். ராணுவ வீரர்கள் எதிர்த்தார்கள். காஷ்மீரிலே 370 நீக்கினால் காஷ்மீரிலே வளம் பொழிக்கும் என்றார்கள். காஷ்மீர் மக்கள் தன்னெழுச்சியோடு போராட்டத்தை நடத்தினார்கள். இன்று வக்பு வாரிய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக, முறைப்படுத்துவதற்காக, வெளிப்படைத்தன்மையை அறிவதற்காக என்று வக்பு திருத்த சட்டத்தை மோடி அரசு முன்வைத்திருக்கிறது. நாடு முழுவதும் முஸ்லிம்கள் எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மோடி அரசு எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அது யாருக்கு பலன் என்று சொல்கிறார்களோ அவர்கள்தான் எதிர்த்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த சட்டத்தை ஏன் எதிர்க்கிறோம்? வக்பு வாரிய திருத்த சட்டத்தை முஸ்லிம்கள் ஏன் எதிர்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய தோழர் சுந்தரவல்லி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். வக்பு வாரிய சொத்துக்களை அபகரித்து நிலமற்றவர்களாக முஸ்லிம்களை இந்திய தேசத்திலே நிர்கதியாக நிறுத்துவதற்காக ஒரு திட்டம், அதற்கு பெயர்தான் வக்பு வாரிய திருத்த சட்டம் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எதிர்க்கிறோம் இந்த சட்டத்தை? இந்திய திருநாட்டில் வக்பு வாரிய திருத்த சட்டத்தில் என்ன சொல்கிறார்கள்? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வக்பு வாரியத்திலும் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கிறார்கள். இன்று வக்பு வாரியத்திடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறித்து, வக்பு வாரிய தீர்ப்பாயத்திடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறித்து அதை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்குகிறார்கள். இதெல்லாம் யாரு கேட்டா? நாங்க கேட்கிறோம். வக்பு வாரிய திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, எங்களுடைய சொத்துக்களை பாதுகாடுங்கள் என்று மோடியிடம் யார் கேட்டது? அமித்ஷாவிடம் யார் கேட்டது? வக்ஃபு என்றால் அர்த்தம் தெரியுமா இந்த அயோக்கியர்களுக்கு? இறைவனுக்காக, இறைப்பணிக்காக நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சொத்துக்களை கல்வி பணிக்காக, இறைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள் தான் வக்பு வாரிய சொத்துக்கள். அமித்ஷாவினுடைய அப்பன் வீட்டு சொத்தல்ல, நரேந்திர மோடியினுடைய அப்பன் வீட்டு சொத்தல்ல. இது இறைவனுக்கான சொத்து. கொடுத்தவனே திரும்பி எடுக்க முடியாது இந்த சொத்தை. நான் வக்புக்காக, வக்பு இறைப்பணிக்காக ஒரு சொத்தை வக்பு செய்கிறேன் என்று சொன்னால் கொடுத்த என்னால் கூட இந்த இல்லத்தை எடுத்துக்கொள்ள முடியாத நிலை இருக்கின்ற போது இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கு அமித்ஷா யார், நரேந்திர மோடி யார் என்ற கேள்வியை நான் இங்கே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம். ஒரு விஷயத்தை முஸ்லிம்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், இந்து சகோதரர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்பி பட்டினத்திலே ஒரு பள்ளிவாசலுக்கான ஒரு சொத்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த சொத்து ஒருவேளை அரசு துறை, ஏதோ ஒரு துறை, நெடுஞ்சாலை துறையோ அல்லது பொதுப்பணித்துறையோ வருவாய்த்துறையோ, இல்ல இது பள்ளிவாசலுக்கு சொந்தமான வக்பு சொத்து இல்லை, இது எங்களுக்கு, எங்கள் துறை சம்பந்தமான சொத்து என்று ஒரு தாவாவை கிளப்பினால் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தில் வக்பு வாரியத்தில் போய் வழக்கு பதிவு செய்வார்கள். ஜமாத் நிர்வாகம் அந்த நிலத்துக்கான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு போய் வக்பு வாரியத்தில் வழக்கு பதிவு செய்யப்படும். நீதிமன்றங்களை போன்று இருதரப்பினரும் அங்கே ஆஜராக வேண்டும். இருதரப்பினரிடம் வழக்கறிஞர்களை வைத்து அங்கே வாதிக்க வேண்டும். ஆவணங்கள் யாருக்கு இருக்கிறதோ அந்த அடிப்படையில் எப்படி நீதிமன்றங்கள் தீர்ப்பு வாசிக்கிறதோ அதே போன்றுதான் அந்த பிரச்சனைக்குண்டான நிலம் வக்புக்கு சொந்தமானதா அல்லது அரசு துறைக்கு சொந்தமானதா என்ற தீர்ப்பை இந்த சட்டத்துக்கு முன்பு வரை இன்னைக்கு வரைக்கும் அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த புதிய மோடியினுடைய திருத்த சட்டம் என்ன சொல்கிறது? வக்பு வாரியத்துக்கு அதிகாரம் இல்லை, வக்பு வாரிய தீர்ப்பாணையத்துக்கு அதிகாரம் இல்லை. மாவட்ட கலெக்டருக்கு கொண்டு போய் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். எஸ்பி பட்டினத்தில் ஒரு சொத்து இருக்குது, நெடுஞ்சாலைத்துறை உரிமை கோருகிறது என்று சொன்னால் அது இந்த துறைக்குத்தான் சொந்தமானது என்று தீர்ப்பை வழங்கக்கூடிய எதேச்சி அதிகாரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் நான் கேட்கிறேன், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மானம் கெட்ட மோடி அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மானம் கெட்ட அமித்ஷா அவர்களே, முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்தால் உங்களுக்கு ஏளனமாக தெரிகிறதா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள்.
இந்த சமூகம் பாபரி பள்ளிவாசல் விவகாரத்திலேயே மிகுந்த ஏமாற்றத்தோடு இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1949 பாபரி பள்ளிவாசல் முதன் முறையாக இடிக்கப்பட்டு உள்ளே 3 சிலைகள் வைக்கப்பட்ட விவகாரத்தில் என்ன நடந்தது? முஸ்லிம்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இசா தொழுதுட்டு போறான், பள்ளிவாசலை இடிச்சு மெம்பர் மேடையில 3 சிலையை வைக்கிறான். இந்த நாட்டினுடைய சட்டதிட்டத்தை நம்பி, ஜனநாயகத்தை நம்பி, ஆட்சி அதிகாரத்தை நம்பி முஸ்லிம்கள் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்தார்கள். புகாரை வாங்கிட்டு அத்துமீறி வைக்கப்பட்ட சிலைகளை வெளியே வைத்துவிட்டு முஸ்லிம்களிடம் பள்ளிவாசலை ஒப்படைக்க வேண்டிய மாவட்ட நிர்வாகம், மாவட்ட கலெக்டர் என்ன செஞ்சான்? பாபரி பள்ளிவாசலை பூட்டு என்று உத்தரவு போட்டான். பாபரி பள்ளிவாசல் 1949 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி பூட்டப்பட்டது. பூட்டுறதுக்கு உத்தரவு போட்டவன் மாவட்ட கலெக்டர் கே நய்யார் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன். அவன் கலெக்டர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, அன்று RSS அரசியல் பிரிவாக இருந்த பாரதிய ஜனசங்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு உத்தரப்பிரதேசம் மாநிலத்திலே ஒரு தொகுதியிலே தேர்தலிலே பாரதிய ஜனசங்கத்தின் வேட்பாளராக போட்டியிட்டு RSS அரசியல் பிரிவின் பாராளுமன்ற உறுப்பினராக வலம் வந்தான் கே நய்யார். அவனுடைய மனைவி சகுந்தலா பாராளுமன்ற உறுப்பினராக வலம் வந்தார். இவர் செய்த தியாகம் என்ன? 480 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் அல்லாஹு அக்பர் என்று ஓர் இறைவனை துதித்துக் கொண்டிருந்த பள்ளிவாசலை பூட்டுவதற்காக உத்தரவு போட்ட ஒரே காரணத்திற்காக அந்த கலெக்டருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்து RSS அழகு பார்த்தது என்று சொன்னால், பாபரி பள்ளிவாசல் எப்படி கே நய்யார் என்ற அயோக்கிய கலெக்டரால் பூட்டப்பட்டதோ அதே போன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை பூட்டுவதற்கான திட்டம்தான் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்பதை முஸ்லிம் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களையும் வக்ஃப் வாரிய நிர்வாகத்தில் அதிகமாக சேர்க்கணும்னு சொல்றான். ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம். இதிலையும் பாபரி பள்ளிவாசல் வழக்கவே நான் உதாரணமாக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பள்ளிவாசலை பூட்டுன்னு சொன்ன கே நய்யார் உத்தரப்பிரதேசத்தில் MP ஆகி போயிட்டான். அந்த பாபரி பள்ளிவாசலுக்குள் அத்துமீறி வைக்கப்பட்ட சிலைகளுக்கு பூஜை நடத்துவதற்காக 1986 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஃபைசாபாத் மாவட்ட நீதிமன்றத்திலே KM பாண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி தீர்ப்பு வாசித்தார். அவர் அந்த தீர்ப்பு வாசித்த ஒரு சில தினங்களுக்குள்ளாகவே ஃபைசாபாத் மாவட்ட நீதிபதியாக இருந்தவர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு அவருக்கு வழங்கப்பட்டது. 2010 பாபரி பள்ளிவாசல் வழக்கு அலகாபாத் நீதிமன்றத்திலே ஒரு 3 நீதிபதிகளை கொண்ட ஒரு குழு தீர்ப்பு வாசித்தது. அதிலே தலைமை நீதிபதியாக இருந்தவர் சுதீர் அகர்வால் என்று சொல்லக்கூடிய நீதிபதி. இடித்தவர்களுக்கு 2 பங்கு, இழந்த சமூகத்திற்கு 1 பங்கு என்ற ஒரு தீர்ப்பு அங்கே வாசிக்கப்பட்டது. அப்படி தீர்ப்பு வாசித்த சுதீர் அகர்வாலுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி தருவதாக அன்று பேரங்கள் பேசப்பட்டன. இவ்வளவு ஏன்? இறுதியாக 480 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் தொழுகை நடத்தி வந்த பாபரி பள்ளிவாசலை இடித்தது இந்தியாவில் மிகப்பெரிய பயங்கரவாதம். எந்த கோவிலையும் இடித்துவிட்டு அந்த பள்ளிவாசல் கட்டப்படவில்லை என்று தன்னுடைய தீர்ப்பின் முன்னுரையிலே சொல்லிவிட்டு இடித்தவர்களுக்கே அந்த இடம் சொந்தம் என்று தீர்ப்பு வாசித்த அந்த அயோக்கிய நீதிபதி ரஞ்சன் கோகாய் நான் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நிமிடம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், முஸ்லிம் அல்லாதவர்கள் உங்களுடைய பள்ளிவாசல் சொத்துக்களை பராமரிப்பதற்காக முடிவெடுப்பதற்கான அதிகாரம் அவர்கள் கையிலே இருந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இதைவிட வேறு சாட்சி இருக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனமான சட்டத்தை தான் இன்று மோடி அரசு முன்மொழிந்திருக்கிறது. முஸ்லிம்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறித்து நிராயுதபாணியாக
சொத்தற்றவர்களாக, இந்தியாவில் அடையாளம் இல்லாத சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை நிறுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற மோடி அவர்களே, இன்று ஆட்சி அதிகாரம் உங்கள் கையிலே இருக்கலாம், இராணுவங்கள் உங்கள் கையிலே இருக்கலாம், காவல் படைகள் உங்கள் கையிலே இருக்கலாம், துப்பாக்கிகள் இருக்கலாம், பீரங்கிகள் இருக்கலாம், ஆனால் எங்களிடம் ஈமானிய உறுதி இருக்கின்ற வரை இந்த சட்டத்தை எங்களுடைய தலை மசுறு கூட ஏற்காது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய நாட்டின் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அனைவருக்கும் சட்டம் சமம் என்று போதிக்கின்ற டாக்டர் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வைத்திருக்கின்ற அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் நீங்கள் அமல்படுத்துங்கள், இந்தியாவிலே முஸ்லிம்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதை தவிர்த்து எங்களை வஞ்சிப்பதற்காக அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக ஒரு சட்டம் இந்தியாவிலே அமல்படுத்தி முஸ்லிம்களை நீங்கள் மிரட்ட நடத்தால் எங்களுடைய கால் செருப்பு கூட அந்த சட்டத்தை மதிக்காது, ஏற்காது என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? எனக்கு முன்னால் பேசிய தோழர் சுந்தரவல்லி அவர்கள் சொன்னார்களே, இந்தியாவில் பல பள்ளிவாசல்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் சொத்துக்களை வக்ஃப் செய்திருக்கிறார்கள். எனக்கு சொந்த ஊர் பழனி, கோவில் நகரம். ஆனால் அந்த பழனி பள்ளிவாசலுக்கு பல இந்து சகோதரர்கள் தங்களுடைய சொத்துக்களை வக்ஃப் செய்து கொடுத்திருக்கிறார்கள். பல இந்துக்களுடைய சொத்துக்கள் இன்று வரை பழனி பள்ளிவாசலுக்கு வருவாயிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சகோதரர்கள் தொப்புள் கொடி உறவுகள் மகரிபு தொழுகைக்கு பின்னாடி பார்ப்போம், பள்ளிவாசலில் தங்களுடைய குழந்தைகளை கையில ஏந்தி கொண்டு ஓதி பார்க்கறதுக்காக நின்றுப்பாங்க. ஏதோ பள்ளிவாசலில் மந்திரிச்சு அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் நொடி இருந்து குணமாய் இருந்தால் நமக்கு இதனால தான் குணமாச்சுன்னு சொல்லி அந்த ஜமாத்துக்கு பல சொத்துக்களை எழுதி கொடுத்த வரலாறு உண்டு. இன்னைக்கு இந்த புதிய வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்ன சொல்கிறது? முஸ்லீம்களுக்கு சொத்துக்களை நீங்க கொடுக்கணும்னா 5 வருஷம் முஸ்லீமா இருக்கணும்னு சொல்றான். யார்கிட்ட போய் நம்ம சான்றிதழ் வாங்க வேண்டும்? இந்திய திருநாட்டை கட்டமைத்தவர்கள் நாம், இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக போரிட்டவர்கள் நாம், இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக சொத்துக்களை, சுகங்களை, உயிர்களை இழந்து இந்திய திருநாட்டுக்கு வித்திட்ட இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு நீ முஸ்லீமா இல்லையான்னு சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொல்லக்கூடிய ஒரு அயோக்கிய சட்டம் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் எங்களுடைய கோபத்தின் வெளிப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்பது இந்திய திருநாட்டில் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் பிரிவு 26 தெளிவாக பேசுகிறது. இந்தியாவில் பிறந்த எந்த குடிமகனும் தான் ஒரு மதத்தை பின்பற்றலாம், அந்த மதம் சார்ந்த சொத்துக்களை பராமரிக்கலாம், அதுல அரசு தலையிடக்கூடாது என்று தெளிவாக அரசமைப்பு சட்டம் பேசுகின்ற போது வக்ஃப் சொத்து விவகாரத்தில் முஸ்லீம் அல்லாதவங்களையும் நிர்வாகத்துக்கு விடலான்னு சொல்றது எந்த வகை நியாயம் என்று கேட்கிறேன். இது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரான சட்டம். 2022 இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களிலே ஒருவர் அஸ்வினி மகாஜன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு வழக்கு போடுறார் உச்ச நீதிமன்றத்தில். என்ன பிரேயர் கேட்கிறாரு? வக்ஃப் வாரியத்தில் உச்சகட்ட அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற சிஇஓ என்று சொல்லக்கூடிய முதன்மை செயல் அலுவலர் முஸ்லீம்களை மட்டும்தான் நியமிக்க வேண்டும் என்று இன்றைய நிலை இருக்கிறது. முஸ்லீம் அல்லாதவர்களையும் அந்த பதவியிலே நியமிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்றாரு 2022. அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அந்த நீதிபதி கேட்டார், எப்படி இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான அந்த தேவஸ்தான பணிகளுக்கு கழிவு துப்புரவு பணிக்காக கூட இந்து அல்லாதவர்கள் அங்கே நியமிக்கப்பட மாட்டார்கள். அப்படி ஒரு நிலை இருக்கின்ற போது வக்ஃப் வாரியத்தில் மட்டும் நீங்கள் மற்றவர்களை நியமிக்க வேண்டும் என்ற உங்கள் கோரிக்கையே தவறு என்று சொல்லி அஸ்வினி மகாஜன்
தாக்கல் செய்த மனுவை 2022 தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது என்று சொன்னால் இந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிரான சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பார்க்கிறோம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய வரலாற்றை நீங்க பாருங்க. இன்னைக்கு புதிய வக்பு திருத்த சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், யூசர் வக்ஃப் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பல நூற்றாண்டு கால பள்ளிவாசல்களுக்கெல்லாம் பத்திரங்கள் ஆவணங்கள் இருக்காது. ஆனால் இந்த புதிய வக்பு வாரிய திருத்த சட்டம் என்ன சொல்கிறது, பத்திரங்கள் இல்லாத ஆவணங்கள் இல்லாத எந்த சொத்துக்களும் யூசர் வக்ஃபாக இருந்தாலும் முஸ்லிம்கள் ஆண்டாண்டு காலம் பயன்பாட்டில் வைத்திருந்தாலும் அதை வக்பு சொத்தாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், காயல்பட்டினத்தில் பெரிய ஜும்மா மசூதி என்ற ஒரு மசூதி இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் ஹிஜ்ரி 228 கட்டப்பட்டது. இந்தியாவில் கிபி 843 கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஏறத்தாழ இந்த நிமிடம் வரை 1182 ஆண்டுகளை கடந்து அந்த பள்ளிவாசல் இன்று வரை காயல்பட்டினம் முஸ்லிம்களால் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த பள்ளிவாசலுக்கெல்லாம் எப்படி ஆவணங்கள் இருக்கும்? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் அவர்கள் பத்திரப்பதிவு முறைகளையே கொண்டு வந்தார்கள். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் பதிவுத்துறையே உருவாக்கப்பட்டது இந்தியாவில். அப்படி இருக்கின்ற போது ஆண்டாண்டு காலமாக வக்ஃபு யூசர் என்ற அடிப்படையிலே முஸ்லிம்கள் பயன்பாட்டில் வைத்திருந்தாலும் அந்த சொத்துக்கள் வக்ஃபு சொத்தாக கருதப்பட மாட்டாது என்று இந்த சட்டம் சொல்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் என்ன சொல்றான் தெரியுமா? முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்தில் வேறு யாராவது ஒருவர் 12 ஆண்டு காலம் குடியிருந்தால் அவருக்கு அந்த இடம் சொந்தமாயிரும்னு சொல்றான். இது என்ற அடிப்படை என்று சொன்னால், இந்தியாவிலே லேண்ட் லிமிட்டேஷன் ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் இருக்குது, ஒரு சட்டம் இருக்கிறது, நிலவரம்பு சட்டம். இந்த நிலவரம்பு சட்டத்தில் வக்ஃபு சொத்துக்கள் உள்ளவே வராது. ஒருவர் வக்ஃபு சொத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்தால் 1000 ஆண்டுகள் அவர் பரம்பரையாக அதை அனுபவித்து வந்தாலும் அது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது என்ற ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் அவர் அந்த நிலத்தை விட்டு வெளியேற்றப்படுவார் என்ற விதி இன்று வரை அமலிலே இருக்கிறது. ஆனால் இந்த புதிய வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தில் இந்த நிலவரம்பு சட்டத்தில் இருந்த அந்த நிபந்தனைகள் நீக்கப்பட்டு வக்ஃபு சொத்தும் இந்த நிலவரம்பு சட்டத்திலே உள்ளடங்கும் என்ற ஒரு விதி இருக்கிறது. அப்படின்னா முஸ்லீம்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா, முஸ்லீம்கள் ஆண்டாண்டு காலம் அனுபவித்து வரக்கூடிய ஆவணம் இல்லாத சொத்துக்கள் அரசு அபகரித்துக் கொள்ளும். முஸ்லீம்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்தை 12 ஆண்டு காலம் ஒருவன் அனுபவித்திருந்தால் அவனுக்கே அந்த சொத்து உரிமையாக்கப்படும் என்ற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விதியை இந்த புதிய வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் பேசுகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அயோக்கிய சட்டம் என்பதை என் அன்பிற்கினிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை விதித்தது. உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்த பிறகு இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி பொங்கரார் அப்படி என்ன சொல்றாரு, இந்தியாவிலே ஆர்டிக்கல் 142 வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய அணு ஆயுதமாக அதை பயன்படுத்தி பாராளுமன்ற சட்டங்களுக்கு எதிராக ஒரு அணு ஆயுதத்தை நீதிமன்றங்கள் வீசிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். நாங்கள் கேட்கிறோம், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கார் அவர்களே, இந்தியாவின் பாராளுமன்றம் இயற்றிய சட்டங்கள் எத்தனையை உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் மீறி இருக்கிறீர்கள்? ஏன் இந்தியாவினுடைய பாராளுமன்றம் 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றியது. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா விடுதலை அடைகின்ற போது இந்தியாவிலே எந்த நிலையிலே ஒரு சொத்து இருக்கிறதோ, உதாரணத்திற்கு எஸ்பி பட்டினத்திலே ஒரு பள்ளிவாசல்
இந்தியாவினுடைய விடுதலை பெற்ற அந்த ஆகஸ்ட் 15 1947 அன்று ஒரு பள்ளிவாசல் இருந்தால் அது கடைசி வரை பள்ளிவாசலாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஒரு கோவில் இருந்தால் அது கோவிலாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஒரு தேவாலயம் இருந்தால் அது தேவாலயமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். எவனாச்சும் அந்த பள்ளிவாசல்ல போய் இங்கே ஒரு கோவில் இருந்துச்சுன்னு உரிமை கோரினால் அவனுக்கு 3 ஆண்டு காலம் கடுந்தாவல் என்ற விதியோடு ஒரு சட்டம் இந்திய தேசத்தின் பாராளுமன்றத்திலே அமல்படுத்தப்பட்டு இன்று வரை நடைமுறையில் இருக்கிறதே. என்ன பண்ணீங்க? பாபரி பள்ளிவாசல் இடிப்புக்கு பிறகு, தீர்ப்புக்கு பிறகு நாடு முழுவதும் முஸ்லிம்கள் இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருந்தார்கள். அடுத்த கட்ட பணியை துவங்கினீங்க. காசியில் இருக்கக்கூடிய ஞானவாபி பள்ளிவாசலிலே சிவலிங்கம் இருக்கிறது என்று பிரச்சனையை துவக்கினார்கள். நீதிமன்றம் வரை சென்றார்கள். நீதிமன்றமும் விசாரணைக்கு வழக்கை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலிலே ஒரு பகுதிகள் முஸ்லிம்கள் நுழைவதற்கு தடை செய்யப்பட்டதே. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? பாராளுமன்றத்திலே 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்று வரை உங்கள் ஆட்சியில் கூட அமலிலே இருக்கின்ற போது அதை பாஜக மீறலாம், RSS மீறலாம், அதை பற்றி எல்லாம் கருத்து சொல்லாமல் வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு தடை விதித்த உச்சநீதிமன்றத்தை மிரட்டக்கூடிய பணியை பாஜக ரவுடிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிட விரும்புகிறேன். சுந்தரவல்லி அவர்கள், தோழர் சுந்தரவல்லி அவர்கள் சொன்னார்கள், இந்திய திருநாட்டில் விடுதலை போரிலே முஸ்லிம்களினுடைய பங்களிப்பை சொன்னார்கள். நிகழ்காலத்திலே முஸ்லிம்களுடைய பணிகளை பற்றி சொன்னார்கள். கொரோனா காலத்தில் முஸ்லிம்களுடைய சேவையை பற்றி சொன்னார்கள். நான் பொறுப்பு வகிக்கின்ற திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் தான் தோழர் சுந்தரவல்லி அவர்கள் சொன்னதை போன்ற சொன்ன சம்பவம் நடைபெற்றது. ஒரு கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு கொரோனா தாக்குதல் ஏற்பட்டு அவருக்கான முழு பணியை அவருக்கும் அவருடைய கணவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒட்டுமொத்தமாக கொரோனா தொற்றிக்கொண்ட நேரத்தில் முழுமையாக அவர்களுக்காக பணியாற்றி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சேவை செய்தது. அவர் நோய் நிவாரணம் பெற்று வெளியே வந்த பிறகு 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்து அவர் நன்றி பாராட்டினார் என்று சொன்னால் இது மிகையாகாது. இப்படி தொப்புள் கொடி உறவுகள், இந்து சகோதரர்கள் எல்லா சூழலிலும் நம்மோடு களத்திலே நின்றிருக்கிறார்கள். இந்திய திருநாட்டில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மாட்டிறைச்சியின் பெயரால் முஸ்லிம்கள் தாக்கப்பட்ட போது நாடு முழுவதும் மாட்டிறைச்சிக்கு எதிராக முஸ்லிம்கள் போராடிய போது களத்திலே நின்றவர்கள் நம்மோடு தொப்புள் கொடி உறவுகள், இந்து சகோதரர்கள். குடியுரிமை திருத்த சட்டம் என்ற ஒரு அயோக்கிய சட்டத்தை இந்தியாவிலே மோடி அரசு அமுல்படுத்த முயன்ற போது நம்மோடு ஆதரவாக களத்திலே நின்றவர்கள் தொப்புள் கொடி உறவுகள், இந்து சகோதரர்கள். இவ்வளவு ஏன், முதலாக குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக முஸ்லிம் அலிகார் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அமித்ஷாவினுடைய காவல்துறை அவர்களை தடிகொண்டு தாக்கியது. இரத்த வெள்ளத்திலே முஸ்லிம் மாணவர்கள் மிதந்தார்கள். அவர்களோடு படிக்கக்கூடிய சக இந்து மாணவர்கள் தன்னோடு படிக்கக்கூடிய முஸ்லிம் மாணவர்களுடைய காயங்களை பார்த்து பொருட்படுத்த முடியாமல் தலைநகர் டெல்லியினுடைய வீதிகளிலே இறங்கி இந்து முஸ்லிம் ஏகே, மோடி அமித்ஷா ஃபேக்கே என்ற முழக்கத்தை முன்வைத்து அந்த போராட்டத்திற்கு வலு சேர்த்தார்கள். அதே போன்று பல்வேறு போராட்டங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்மோடு தொப்புள் கொடி உறவுகள் நமக்கு நிகராக களத்திலே நிற்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு நிகராக என்று சொல்வதை விட முஸ்லீம்களுக்கு மேலாக இந்த சட்டத்தை எதிர்த்து களமாடக்கூடியவர்களாக நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், இந்து சகோதரர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை நான் நன்றியோடு இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளிலே முஸ்லீம்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான். ஆனால் இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது, இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று
உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுந்தவர்கள் நம்முடைய இந்து சகோதரர்கள் என்பதை நன்றியோடு இங்கே பதிவு செய்துவிட்டு நாம் இந்த நேரத்தில் உறங்கக்கூடாது. இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக உயிர்நீத்த சமூகம் புதைக்கின்ற பூமிக்காக போராடக்கூடிய நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த நிலையை மாற்றியமைக்க வேண்டும். இன்னொரு விடுதலை போராட்டத்தை முஸ்லீம்கள் தலைமையிலே நாம் களத்திலே எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எரிகின்ற இடுகாட்டில் எரிகின்ற அந்த நெருப்பிலே நம்முடைய சந்ததிகளினுடைய ஜனாசாக்கள் வீசப்படக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை புரிந்து கொண்டு இந்திய திருநாட்டின் முஸ்லீம்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து போராடுவோம். வக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை இந்திய தேசத்தில் இருந்து தூக்கி எறியும் வரை முஸ்லீம்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.